வணக்கம் தலைமைகளே. சத்தமே இல்லாம காசாவில் உள்ள இந்த பயங்கரவாத பிரிய காசா மக்களை உலகம் முழுவதும் இடப்பெயர்வு செய்து கொண்டுள்ளார்கள் இஸ்ரேலிய உளவுத்துறை அமைப்பு மற்றும் நிழல் அமைப்புகள். நான் சில மாதங்கள் முன்னாடியே பேசியிருந்தேன். இந்த காசாவில் உள்ள மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் சொல்லி, குறிப்பாக ஆப்பிரிக்கா நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் பேசியிருந்தேன். கமெண்ட்ல கூட கேட்டிருந்தீங்க, சார் எங்க வெளிநாட்டுக்கு அவங்களை அனுப்புறது என்னாச்சு அப்படின்னீங்க. இந்த மாதிரி யூகங்கள் பொய்த்து போகாது. குறிப்பா இஸ்ரேல் ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா பொய்யாக அவர்கள் செய்யாம விடவே மாட்டாங்க. இந்த ரகசிய திட்டம் இப்பொழுது அம்பலத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று, இன்னைக்கு ஹமாஸ் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் பழையபடி ஆயுதங்களை கையில் எடுப்போம், இந்த சமாதான உடன்படிக்கையிலிருந்து நாங்கள் வெளியேறி விடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. அதை ஒட்டிய பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு எகிப்தில் நடக்குது. எகிப்துடைய ஆட்கள், உளவுத்துறை ஆட்கள், கத்தாரின் ஆட்கள், அமெரிக்காவின் பிரதிநிதிகள் மற்றும் ஹமாஸின் பிரதிநிதிகள் சந்திச்சு, நாங்கள் பழையபடி ஆயுதங்களை எடுத்துக்கொள்கிறோம், நாங்கள் இந்த சமாதான ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி விடுகிறோம் சொல்லி ஹமாஸ் சொல்றாங்க. இதுக்கு ஹமாஸ் சொல்லும் காரியம் என்னன்னா, மிக கடுமையாக இஸ்ரேல் எங்கள் மீது இன்றைக்கும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், கொத்து கொத்தாக மக்களை கொள்கிறார்கள் காசா அப்படிங்கிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, காசாவில் மிக கடுமையான தாக்குதல் போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் இப்ப ரெண்டு பக்கத்தை ரொம்ப கடுமையா தாக்குறாங்க. ஒன்று காசா, இன்னொன்று லெபனான். இரண்டுலையுமே தாக்குதல் மிக கடுமையா போயிட்டு இருக்கு, இஸ்ரேல் ராணுவ தாக்குதல். இப்போ இரண்டு தரப்புலையுமே சமாதான ஒப்பந்தம் தான் இருக்கு. லெபனான்லையும் இஸ்ரேல் அடிக்கக்கூடாது, காசாலையும் அடிக்கக்கூடாது, இதுதான் இப்போ ஒப்பந்தம் சொல்வது. அதை மீறி தாக்குவதற்கு இஸ்ரேல் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இந்த சமாதான ஒப்பந்தத்தின்படி இந்த லெபனானில் உள்ள ஹிசபுல்லா ஆயுதங்களை ஒப்படைத்து விட வேண்டும். அதே போல காசாவில் உள்ள ஹமாஸ் மற்ற பயங்கரவாத பேடிகள் ஆயுதங்களை ஒப்படைத்து விட வேண்டும். ஆனால் அவர்கள் ஆயுதத்தை ஒப்படைக்கவில்லை. அதை மீறி ஆயுதங்களோடு எங்கள் மக்களை நோக்கி வருகிறார்கள், நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. இஸ்ரேல்கிட்ட இந்த உளவு பார்க்கும் கருவிகள், எண்ணற்ற கருவிகள் இருக்கு. இரவில் வந்தாலுமே பார்த்துருவாங்க. அதை வெறும் பேச்சில் இல்லாமல் வீடியோக்களில் நிரூபிக்கிறாங்க. வீடியோவில் இந்த காசால ஹமாஸ் பயங்கரவாதிகள் இயந்திர துப்பாக்கிகளோடு வருவது, அதற்கு பிறகு அவர்கள் கொல்லப்படுவது எல்லாமே வீடியோவில் பதிவாயிருது. அப்போ இஸ்ரேல் செய்யறத அவங்க நியாயப்படுத்துறாங்க. அவன் ஆயுதம் எடுத்தான், நாங்கள் அவனை கொன்னோம் அப்படிங்கிறாங்க. இவனுங்க என்ன சொல்றாங்க, ஹமாஸ் பயங்கரவாத இயக்கம் மற்றும் ஹிசபுல்லா இயக்கம் நாங்கள் ஆயுதத்தை ஒப்படைத்து விடுகிறோம் சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஆயுதங்கள் கையில் வைத்து இஸ்ரேல் மக்களை நோக்கி வரும்போது இந்த தாக்குதல் தவிர்க்க முடியல. ஆனா இந்த தாக்குதல் நடத்தும் போது துரதிருஷ்டவசமாக அந்த பகுதியில் உள்ள மக்களும் கொல்லப்படுகிறார்கள். காசால் இப்படி தாக்குதல் நடத்தும் போது கொத்த நானும் பார்க்கிறேன், 20 மக்கள், அந்த பகுதியில் உள்ள மக்கள் குறிவைக்கப்படுவது ஹமாஸ் பயங்கரவாதி, ஹிசபுல்லா பயங்கரவாதி. ஆனா சுற்றி இருக்கிற மக்களும் கொல்லப்படும் போது இது வெளியே எப்படி செய்தி ஆகுதுன்னா, இந்த மக்களை, லெபனான் மக்களை, காசா மக்களை இஸ்ரேல் கொள்கிறார்கள் செய்தி வருது. ஆனால் உண்மை அப்படி அல்ல. அவர்கள் திரும்ப ஆயுதம் எடுப்பது தப்பு. முதல் தப்பு எப்பொழுதுமே இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தான் செய்வாங்க. அதை தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தும் போது இதை மிகப்பெரிய ஊடகம் அவங்களுக்கு இருக்கு, இஸ்லாமியர்களுக்கும் அரபுகளுக்கும். மக்களை கொள்கிறார்கள் சொல்லி இவங்க இப்படி பரப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பேச்சுவார்த்தை இந்த நொடி நான் ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு இருக்கேன், எகிப்தில் நடக்குது. என்னுடைய கணிப்புப்படி இன்னைக்கு இந்த ஹமாஸ் பேடிகளை சமாதானப்படுத்திடுவாங்க. நீங்க சமாதான ஒப்பந்தத்திலே இருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் நீண்ட நாட்களுக்கு இது தொடர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர்களால் பயங்கரவாத பாதையிலிருந்து வெளியே வரவே முடியாது. பயங்கரவாத பாதையில் தான் இருப்பாங்க, ஆயுதங்களோடு தான் இருப்பாங்க. ஆயுதங்களை தூக்கிட்டு இஸ்ரேல் அப்பாவி மக்களை நோக்கி வருவாங்க. இஸ்ரேல் கடுமையாக தாக்குதல் நடத்துவாங்க. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. இது இன்றைய செய்தி. காசா மக்கள் சத்தமேளம் வெளியேற்றப்படுவது எப்படி வெளிவந்துச்சுன்னா,
நான் முதல்ல என்ன பதிவு பண்ணியிருந்தேன் சில மாதங்களுக்கு முன்னா, ஒரு குடும்பத்துக்கு, அதாவது காசாவை விட்டு வெளியே செல்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கொள்கிற ஒரு குடும்பத்துக்கு 5000 அமெரிக்க டாலர் ரொக்கம் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அதெல்லாம் இஸ்ரேல் பார்த்துக்கும், அவங்க எதையுமே கவலைப்பட தேவையில்லை. அந்த நாட்டில் கொண்டு போய் இறக்கி விடுற அந்த பயண வசதிகள் எல்லாமே இஸ்ரேல் பார்த்துக்குவாங்க. அந்த நாட்டில் இறக்கி விட்டு அங்கே அவங்களுக்கு ஒரு வீடு எடுத்து தரப்படும். 2 வருஷத்துக்கு வாடகை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு அவங்க அந்த நாட்டில் போய் வேலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம். இதுதான் நான் பதிவு பண்ணது. இன்னைக்கு நிலைமைக்கு காசாவை ஒப்பிட்டு பேசும்போது உலகம் உள்ள எல்லா நாடுகளும் சொர்க்கம்தான். சோமாலியாவை நீங்க எடுத்துக்கிட்டாலுமே காசாவை ஒப்பிட்டு பேசினா சொர்க்கம் தான். அதனால அந்த மக்கள் அங்க செல்லலாம். இது நான் பேசியிருந்தேன். இது எப்படி பிரச்சனையாச்சுன்னா, போன வாரம் நீங்க படிச்சிருப்பீங்க, சவுத் ஆப்பிரிக்கால, தென் ஆப்பிரிக்காவுக்கு சென்ற ஒரு விமானம், சிறப்பு விமானம், 153 பயணிகள் இருந்தாங்க. இன்னொரு விமானத்துல 170 பயணிகள் இருந்தாங்க. 170 பயணிகள் இருந்த விமானத்தை பத்தி செய்தி பிரச்சனையா வரல. இந்த 153 பயணிகள் போனதான் பிரச்சனையாச்சு. அது தென்னாப்பிரிக்கால நிறுத்தி வைக்கப்பட்டது 12 மணி நேரமா. 12 மணி நேரமா அந்த மக்கள், காசாவிலிருந்து சென்ற மக்கள் அந்த விமானத்துக்குள்ளேயே உட்கார வச்சிருந்தாங்க. தென்னாப்பிரிக்க அதிகாரிகளுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க, அந்த பேப்பர்ஸ்லாம் கொண்டு வருவாங்க அந்த பயணிகள். அதுல அவர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறினார்கள் என்று ஸ்டாம்ப் இல்லை அப்படின்னாங்க. எக்ஸிட் ஸ்டாம்ப் அப்படிம்பாங்க. நீங்க இப்ப இந்தியாவை விட்டு வெளியே போகும்போது கடைசியா உங்களுடைய பாஸ்போர்ட்ல ஒரு ஸ்டாம்ப் அடிப்பாங்க இந்தியாவில். இவர் இந்தியாவை விட்டு இப்ப வெளியே போறாரு, இத்தனை மணிக்கு போறாரு, இந்த நாள்ல போறாரு, இந்த இந்த காரணங்களுக்காக, இதெல்லாம் ஸ்டாம்ப்ல இருக்கும். அது நீங்க அந்த நாட்டுக்கு, ஒரு நாட்டுக்கு போகும்போது அந்த ஸ்டாம்பை சரி பார்த்து உள்ள விடுவாங்க. நீங்க இந்தியாவின் பிரதிநிதி, இந்தியாவிற்கு தெரிஞ்சுதான், இந்தியாவின் அனுமதி பெற்றுதான் நீங்க வந்தீங்கிறது அதுக்கோட அடையாளம். அதுதான் எக்ஸிட் ஸ்டாம்ப்னு. அந்த விமானத்தை ஏன் பிடிச்சி வச்சாங்கன்னா, அவங்களுடைய அந்த பேப்பர்ல, பாஸ்போர்ட்ல இஸ்ரேலுடைய எக்ஸிட் ஸ்டாம்ப் இல்லைன்னு சொல்லி 12 மணி நேரம் அந்த மக்களை பிடிச்சி வச்சிட்டாங்க அந்த சிறப்பு விமானத்தை. அதன் பிறகு 12 மணி நேரம் கழிச்சு அந்த விமானத்தில் இருந்தவங்க தென்னாப்பிரிக்காவில் இறங்க அனுமதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவில் கொஞ்சம் பேர், மற்ற பேர் பல்வேறு நாட்டுக்கு போனாங்க. இதுதான் நடந்த சம்பவம். உலகம் முழுவதும் பெருசா பேசப்பட்டது, இன அழிப்பு நடக்குதுன்னு சொல்லி. அதே சமயத்தில் 170 பேரோட போன விமானம் பிரச்சனைக்கு வரல. அது யாருக்குமே இங்க தெரியாம போச்சு. இதை பற்றி தென்னாப்பிரிக்காவிலிருந்து காசாவிற்கான தூதர் அந்த விமானத்தில் ஏறி அந்த மக்களை பார்த்து பேசினார், நீங்க கொடுமைப்படுத்தப்படுறீங்கன்னு. தென்னாப்பிரிக்காவுடைய அதிபர் அவருமே இந்த பிரச்சனையை பேசி, இஸ்ரேல் இந்த மாதிரி கள்ளத்தனமாக காசா மக்களை இன அழிப்பு செய்கிறது, உலகமெங்கும் அனுப்புகிறது, தென்னாப்பிரிக்காக்கே தெரியாம சில தொண்டு நிறுவனங்கள் மூலமாக இவர்கள் அந்த காசா மக்களை தென்னாப்பிரிக்காக்குள்ள அனுப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த அதிபர் பேசும் அளவுக்கு போச்சு. இது ஒரு ஆபரேஷன், இது ஒரு நடவடிக்கை. இதோட பேர் அல் மஜ் ஈரோப். இதுதான் இந்த ஆபரேஷனோட பேர். இது ஒரு ரகசிய நடவடிக்கையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப இஸ்ரேல்ல. நான் அதை பத்தி தான் பேசியிருந்தேன். இந்த அல் மஜ் ஈரோப்பை பின்னணியிலிருந்து செயல்படுத்துவது டோமர் ஜானர் லிந்த், இந்த நபர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த பயண திட்டத்துக்கு பின்னணியில் இருப்பவர். இவர் ஈஸ்தோனியன் நாட்டை சேர்ந்தவர். ஆனா இவர் ஒரு யூதர். இவருக்கு ஈஸ்தோனியா மற்றும் இஸ்ரேல் இந்த 2 நாட்டு குடி உரிமை உள்ள நபர் இவர் தான். இந்த டிராவல் ஏஜென்ட் இல்லையா, அதை போல இதை செயல்படுத்திட்டு இருக்காரு. இவர் இப்ப இதுக்கு ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு, வலைதளம் இவருக்கு இருக்கு, இந்த அல் மஜ் ஈரோப்புக்கு. அதுல 2010 இருந்து இந்த அமைப்பு இயங்குதுன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா உள்ள போய் பார்த்தா நடவடிக்கைகள் எல்லாமே சில மாதங்களாக தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நபருக்கு அதுல ஒரு போன் நம்பர் கூட, மற்றபடி ஒரு வெப்சைட், மிகப்பெரிய வசதி இருப்பது போல அவருக்கு தெரியல. அப்போ இத்தனை 1000 மக்களை இஸ்ரேலிருந்து இவர் மாற்றி காட்டுகிறார் என்றால் நிச்சயமா இந்த நபருக்கு பின்னால் இஸ்ரேலின் உளவுத்துறை செயல்படுகிறது என்று அர்த்தம். இவங்களோட திட்டம் என்னன்னா,
எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு அந்த காசா மக்களை அங்கிருந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னா அது அவருக்கு மிக நல்லதாக இருக்கும் இஸ்ரேலுக்கு. அல் மஜ் ஈரோப் அதோட வலைத்தளத்தில் பல இஸ்லாமிய பெண்கள் சாட்சியம் கூறியிருக்காங்க, டெஸ்டமோனி அப்படிம்பாங்க, சாட்சியம் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சிரியாவை சேர்ந்த இஸ்லாமிய பெண்மணி, இதே போல எங்கள் நாட்டில் போர் நடந்தது, எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது, நான் இவர்களை பற்றி கேள்விப்பட்டு, இந்த அல் மஜ் ஈரோப்பை பற்றி கேள்விப்பட்டு இவர்களிடம் விண்ணப்பித்தேன். இவர்கள் என்னையும் என் குழந்தைகளையும் என் தாயையும் பத்திரமாக எடுத்து மீட்டு ஈரோப்பில் எங்களை செட்டில் பண்ணிட்டாங்க, எங்களை அங்கே சேர்த்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே பெற்றுக் கொடுத்து விட்டார்கள், நாங்கள் இன்று சுகபத்திரமாக இருக்கோம்னு சொல்லி ஒரு டெஸ்டமனி சாட்சியம். இதை போல தொடர்ச்சியாக சாட்சியம் அந்த அல் மஜ்தில் இருக்கு. இதை பார்த்த இந்த காசா மக்கள் இப்போ இந்த இஸ்ரேலும் வந்து இதை ஆஃபர் பண்றதுனால இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இது ஒரு மொசாத்தின் நடவடிக்கை. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தென்னாப்பிரிக்கா என்ன குற்றச்சாட்டு சொல்லி அந்த 12 மணி நேரம் மக்களை பிடிச்சி வச்சாங்கன்னா இஸ்ரேலுடைய எக்ஸிட் ஸ்டாம்ப் அதில் இல்லா பண்ணாங்க. அப்போ இஸ்ரேல் அரசு இதில் சம்பந்தப்பட்டிருக்குன்னு இதில் பொருளாகுது. இது எப்படி வந்து இந்த காசாவில் இருக்க மக்கள் இங்கே வந்தாங்கன்னா, காசால ராஃபா கார்னர் அப்படிம்பாங்க, இந்த ராஃபாலேருந்து வெளியே போகிற பகுதி, அங்கிருந்து அவங்க இஸ்ரேல் உள்ள கரீம் ஷலோம் பாயிண்ட் அப்படிம்பாங்க அந்த பகுதிக்கு காசாலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க பஸ்ல. அங்க அந்த மக்களை, அந்த காசா பயங்கரவாத பிரிய மக்களை நன்றாக பரிசோதித்து அவங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவர்களுக்கு தேவையானது செய்து சிறப்பு விமானம், இதற்குனே அவர்களுக்கு சிறப்பான விமானம், இவர்கள் உலகம் முழுவதும் இவங்களை அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த தென்னாப்பிரிக்கா பிரச்சனையாருக்கு முன்னாடி இதை போல காசா மக்கள் இந்தோனேசியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க, மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் தெரியாம போச்சு. இந்த பிரச்சனை தென்னாப்பிரிக்காவுக்கு போனது வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. இதுல இந்தோனேசியா வந்து இஸ்லாமியர் அதிக வாழும் நாடு, மலேசியா இஸ்லாமியர் அதிக வாழும் நாடு. அங்க வந்து இந்த காசா பயங்கரவாத மக்கள் போறது பிரச்சனையாகாது. ஒன்று அவர்கள் பணத்தோட வராங்க, அவர்களும் இஸ்லாமியர்கள் இவர்களும் இஸ்லாமியர்கள், அந்த தேசத்துல வேலை செய்வதற்கு ஒரு குறைவான சம்பளத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த அரசாங்கம் சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஆனால் உலகம் முழுவதும் இவங்க அனுப்பிட்டு இருக்காங்க. இப்பவே சில ஆயிரம் காசா மக்களை குடும்பமாக வெளியே அனுப்பியிருக்காங்க இந்த ரகசிய ஆப்ரேஷன் மூலமா. இதில் அங்கே போன பயணி அந்த 12 மணி நேரம் அந்த விமானம் அங்கே நிற்கும் போது அதிலிருந்து பயணிகள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை போல விளம்பரங்களை பார்த்தோம், நாங்கள் அதில் வந்து விண்ணப்பித்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சின்ன பேக், மிக பெரியதாக எதுவுமே வரக்கூடாது, ஒரு சின்ன பை, அதில் உங்கள்கிட்ட இருந்தால் பணம் இருந்தால் எடுத்துக்குங்க, உங்கள் மொபைல் ஃபோனை மட்டும் எடுத்துக்கங்க, வேற எதுவும் வேணாம்னு சொல்லி அவரை காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து பேப்பர்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸை இஸ்ரேல் தயாரித்து அவங்களுக்கு கொடுத்து அந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து அதற்கப்புறம் விமானங்கள் மூலமாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் அனுப்பிட்டே இப்போ இருக்காங்க. இது தொடரும். இன்னைக்கு வந்து சில ஆயிரம் போனது வந்து பின்னால் வந்து மிக பெருசாக பெருகும். ஏன்னா காசாவை ஒப்பிட்டு பார்த்தா உலகம் முழுவதும் சொர்க்கம் தான். இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பிற நாடுகளுக்கு போன காசா மக்கள் கடிதம் மூலமாக மொபைல் மூலமாக பேசுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து அவர்கள் சொன்னதை போல எங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க, இந்தோனேசியாவுக்கு அனுப்பியிருக்காங்க, மலேசியாவுக்கு அனுப்பிட்டாங்க, தென்னாப்பிரிக்கா அனுப்பியிருக்காங்க, நைரோபிக்கு போயிட்டு இருக்காங்க, நைரோபிக்கு அனுப்பியிருக்காங்க. இங்கே சண்டைகள் இல்லை, எங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துட்டாங்க, வீடும் எடுத்து கொடுத்தாங்க, இப்போ நாங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோட இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அங்குள்ள காசா மக்கள் விருப்பத்தோடு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து அவர்கள் விருப்பத்தோடு செய்வது. ஆனால் எல்லோருமே இங்கே என்ன இன அழிப்பு நடக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் விருப்பத்தோடு தான் அந்த மக்கள் அவர்களே உவந்து மாற்றத்திற்கு உள்ளாகிறாங்கன்னு சொல்லும். இத்தனை விமானம் வந்து பிரச்சனைலாம் போச்சு, ஏன் இந்த தென்னாப்பிரிக்க விமானம் மட்டும் மாட்டிக்கிச்சு மொசாத்து தெரியலனா, இதெல்லாம் தெரிஞ்சே செய்யறதான். இது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பிரபலமாயிடுச்சு. மிகப்பெரிய விளம்பரம் உலகம் முழுவதும் கிடைச்சிருக்கு, காசாக்கும் கிடைச்சிருக்கு. அப்போ காசா மக்களுக்கு தெரியும்
இவர்கள் வந்து இஸ்ரேல் இதை தொடர்பு கொள்ளும் போது நம்ம பத்திரமா இஸ்ரேலுக்கு போய் நமக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுத்து வேற நாட்டுக்கு போயிடலாம். உண்மை தான். அப்படிங்கும் போது இன்னும் அதிக மக்கள் வருவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த ஆயிரங்கள் பல ஆயிரம் லட்சமாக மாறி இந்த காசா மக்களுடைய அந்த மக்கள் தொகை அங்கே குறைக்கப்படும். ஏன் இல்லாம கூட பண்ணலாம், மொத்தத்தையும் மாற்றி விடலாம். விருப்பத்தோடு போறாங்க. ஒன்று இது எல்லாமே இதுக்கு உள் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய அதிபர் சொல்றாரு, எனக்கெல்லாம் தெரியல அப்படிங்கிறாரு. ஒரு நாட்டுக்கு தெரியாம இப்படி நூற்றுக்கணக்கான மக்கள் விமானத்தில் போய் அங்கே இறங்கவே முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு பொய் சொல்றாரு அவரு. எல்லோரும் தெரிஞ்சே இதுக்கு வந்து உட்படுறாங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இஸ்ரேல் செல்வம் கொளிக்கும் நாடு இஸ்ரேல். அதே போல யூதர்கள் மிக பெரிய அளவு செல்வம் படைத்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. இதுல வந்து காசா மக்களுக்கு எப்படி ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்குதோ இவர்களை வாங்கி கொள்ளும் நாடுகளுக்கும் அனுகூலம் கிடைக்கும். அதை வந்து தேவையானதை இஸ்ரேல் அரசு, இஸ்ரேலிய செல்வந்தர்கள், யூதர்கள் செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கும் ஆள் கிடைக்குது, பணமும் கிடைக்குது. நான் சொல்லியிருந்தேன் $5000 அவங்களுக்கு ரொக்க பரிசு, 2 வருஷ வாடகை, சாப்பாடு போடலாம். இதில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். இடையில் இருக்கும் நபர்கள் அந்த எந்த நாட்டில் போய் இறங்குறாங்களோ அவங்க இல்லை ஏதாவது வந்து கொஞ்சம் வாங்கினாலுமே பத்திரமாக இஸ்ரேலுடைய உளவுத்துறை அல் மஜ் ஈராப் என்ற ஆபரேஷன் மூலமாக அவர்களை வேற நாட்டுக்கு கொண்டு சென்று இறக்கிவிட்டு அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவருக்கு புது வாழ்க்கையை ஆரம்பித்து விடுகிறார்கள் என்பது ஊர்ஜிதமாயிருக்கு. அப்போ இனி வருகின்ற காலங்களில் அநேக காசா மக்கள் காசாவை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புள்ளது. இதை நான் சில மாதம் முன்னே பேசியிருந்தேன். மிக துல்லியமாக பொருந்தி போயிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றிகள்.